ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரும் இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அளவும் நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராக இருந்தார். நம்முடைய வீட்டில் வெளியே எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபையாயிருக்கிற அப்படினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த காலத்தில் ஒருவேளை கண்ணீரோடு கூட நாம் கடந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வழிகள் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். நம்முடைய வழி நடத்துதல் கூட தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் அடியெடுத்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் என்று சொன்ன தேவன் ஒருவேளை கடந்த காலங்கள் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து இது செம்மையான வழி நாம் தீர்மானித்து வழியில் நமக்கு இழப்புகள் இருந்திருக்கலாம், பலவிதமான இருந்திருக்கலாம், பலவிதமான நெருடல்கள் வழியில இருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் நாம் சுயமாய் வழிகளை தெரிந்தெடுக்க ஆண்டவருடைய நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை வழி நடத்துவேன். இடராத செம்மையான பண்ணுவேன். எப்பிராயீம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார். தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு நாம் இடராத செம்மையான வழியில் அவர் நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுங்க. நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். வழி இதுவே என்று நம்முடைய கரத்தை பிடித்து அவர் காட்டி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. இதுவரைக்கும் என்னுடைய சுய சிந்தனையில் நான் வழி நடந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் எப்படி நடத்துவார்? 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஆலோசனைகளை தந்து அவர் நடத்துவார். தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாகும். தேவனுடைய ஆலோசனைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஒரு தாவீதை போல கேட்க வேண்டும்.
நான் யுத்தத்திற்கு போகலாமா ஆண்டவரே? ஆண்டவற்ற ஆலோசனை கேட்டான், மனிதனிடத்தில் அல்ல. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். அவரோடு கூட பேசுகிற தேவன். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று எசேயா 9:6 நாம் வாசிக்கிறோம். எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 28:29 வாசிக்கும் பொழுது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று பார்க்கிறோம். அவருடைய நாமமே ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இந்த ஆலோசனை கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகிய நாம் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கு செல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை செய்யக்கூடாது எல்லாம் ஆண்டவற்றை நாம் கேட்போமானால் அவர் நமக்கு ஆலோசனைகளை தந்து நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதத்தில் முதல் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல். ஏன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு குறைச்சல்? ஏன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் இல்லை? தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்காமல், தேவனுடைய ஆலோசனையை கேட்காமல் வாழ்கிறபடினால்தான் ஆசீர்வாத குறைவுகள் உண்டாகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று எண்ணாமல் 24:1 சொல்லுகிறார். நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் நாம் தேவனுடைய ஆலோசனை கேட்க யோபின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் ஆலோசனை அவனுடைய ஆலோசனை அவனை விழப்பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய ஆலோசனை அந்த வழி மரண வழி. நாம் ஒரு நாளும் மனிதனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்கவே கூடாது. ஆலோசனையில் ஆச்சரியமான ஆண்டவரிடத்தில் மாத்திரமே நம்முடைய ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது கூட, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். சங்கீதம் 16:7 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 32ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 8வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ எந்த வழியிலே நடக்கணும் என்பதை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் நடக்க வேண்டும். அப்ப அவர் ஆலோசனை தந்து அவர் நடத்துகிறவர். அப்ப இந்த 6வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆலோசனை தேவையாயிருக்கிறது. அந்த ஆலோசனை தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் ஆலோசனை தந்து நடத்தும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே, நீதியின் பாதையிலே அவர் நடத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்து நடத்துவார். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள்
ஆண்டவரிடத்திலிருந்து அதிசயத்தை எதிர்பார்க்கணும். கடந்து போன காலத்தை போல அல்ல. நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் செய்வதற்கு எவையெல்லாம் தடையாயிருக்கிறதோ அவைகளையெல்லாம் தேவன் தகர்த்து நமக்கு அதிசயங்களை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தேவ பிள்ளைகள் சாட்சி சொல்லணும். என்னை ஆண்டவர் அதிசயமாய் இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல இந்த அதிசயங்களை என் வாழ்விலே செய்தோம். சாட்சி பகரக்கூடிய அளவிற்கு அதிசயங்களை நடத்துகிற தேவ சமூகத்தில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். யாத்ராமம் 34:10. அதற்கு அவர், இதோ எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். அவருடைய வார்த்தைகள் மாறாதது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அதிசயங்களை நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். நாம் விசேஷித்தவர்கள். இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பதாக நாம் ஒரு விசேஷித்தவர்கள் என்பதை ஆண்டவர் காட்டும்படியாக ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை தேவன் நமக்கு செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதிசயங்களை செய்து அவர் நடத்துவார். யோபின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எண்ணவே முடியாது அவ்வளவு அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். யோபு அவைகளெல்லாம் அனுபவித்திருந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். ஒரு யோபுவை போல நாமும் சாட்சி பகர வேண்டும். ஆண்டவர் எனக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார், இன்னும் செய்வார் என்று. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு அவர் நடத்தி கொண்டு வந்த பொழுது புறஜாதியுடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனை அதிசயங்களை அவர் செய்தார். அல்லேலூயா. பரம கானானாகிய பரலோகத்திற்கு நேராய் கடந்து செல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தின் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிசயங்களை செய்வார். எதிர்பார்க்கணும், எனக்கு நீங்க ஒரு அதிசயத்தை செய்யுங்க தகப்பனே, என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அதிசயங்களை செய்கிற அந்த தேவனை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள். யோபு சொல்றாரு, பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். இங்கு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிக்கணும். அப்ப தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் என்கிற தேவன் நமக்கு அதிசயத்தை செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. துதியும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை கொண்டு வரும்.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகட்டும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவன் அதிசயங்களை செய்தார் என்றார். தேவனை துதித்தார்கள், தேவனை நோக்கி செபித்தார்கள். ஜெபமும் துதியும் அவருடைய வாழ்விலே அதிசயங்களை செய்ய வைத்தது. அப்ப நம்முடைய ஆண்டவர் முதல்ல ஆலோசனைகளை தந்து நடத்துகிறார். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்துருவாங்க. தேவ ஆலோசனை மிக முக்கியமானது. அவர் ஆலோசனை தந்து வழி நடத்துவார். இரண்டாவது, அதிசயங்களை செய்து வழி நடத்துவார். மூன்றாவது, அற்புதங்களை செய்து நடத்துவார். அல்லேலூயா! அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்வார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:11. தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா! எதை செய்கிறவர்? அற்புதங்கள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வார். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வில் முதலிடத்தை கொடுக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நாம் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை தேவன் செய்வோம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்றாங்க, உபாகமம் 29:3, கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டீர்களே. அல்லேலூயா! கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டீர்களே. இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். எல்லாருடைய விருப்பமும் அதுவாய்த்தான் இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யணும், இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். எல்லாருமே வாஞ்சிக்கிறார்கள். இந்த அற்புதங்களை தேவன் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு அந்த அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. எத்தனை அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். குருடர்களை பார்வையடைய செய்த தேவன், கூணர்களை நிமிரச் செய்த தேவன், முடவர்களை நடக்கச் செய்த தேவன், ஊமையர்களை பேச வைத்த தெய்வம், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினவர், 4 நாள் ஆன நாற்றமெடுத்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினவர் நம்முடைய தேவன். அவ்வளவு அற்புதங்களை செய்கிற தேவன் நமக்கும் அற்புதங்களை செய்வார், நாம் பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது. ஹல்லேலூயா! யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு உங்களை, யோசுவா 3:5 வாசிங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அப்போ பரிசுத்தத்திற்கு, நமக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு எது தடையாயிருக்கிறது? அசுத்தம். அப்போ நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் என் வாழ்க்கையில இன்னும் அது அற்புதங்கள் செய்யவில்லை? ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, என்னை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! அப்போ பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், கானா ஊர்ல ஒரு அற்புதத்தை செய்தார். இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தில் செய்த முதல் அற்புதம் கானா என்கிற ஊர்ல நடந்த அந்த திருமணத்துல. ஒருவேளை இயேசுவானவர் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்படாமல் இருந்திருப்பாரானால் நிச்சயமாய் அற்புதங்கள் நடந்திருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர்,
இயேசுவானவர் அங்கு அழைக்கப்பட்டதின் விளைவாகத்தான் அற்புதங்கள் நடந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, இயேசுவை எல்லா சூழ்நிலையிலும் நாம் முன் வைக்கும் பொழுது, தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி அற்புதங்களை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மை அற்புதங்களை வாழ்க்கையில செய்து நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மை 3 நிலைகளில் வழி நடத்துகிறார். ஒன்று, ஆலோசனைகளை தந்து, மகளே இப்படி நட, மகனே நீ இதை செய் என்றெல்லாம் நமக்கு ஆலோசனை தந்து அவர் நடத்துகிறார். இரண்டாவது, ஸ்தோத்திரம், அதிசயங்களை அவர் செய்து நமக்கு வழி நடத்துகிறார். மூன்றாவது, அற்புதங்களை செய்து அவர் நம்மை நடத்துகிறார். ஆகவே ஆண்டவர் ஆலோசனைக்காக நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்வதற்கு நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு நம்முடைய வாழ்விலே ஸ்தோத்திரம் பரிசுத்தம் அவசியம். ஆண்டவருக்கு முதலிடத்தை நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு அதிசயங்களை செய்து வழி நடத்துவார். இந்த எரேமியா 31:9 படி கர்த்தர் நிச்சயமாய் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மை ஸ்தோத்திரம் தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கும் இடராத செம்மையான வழியிலும் அவர் நம்மை நடத்துவதற்கு ஆலோசனைகளை தருவார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலூட கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆவியானவர் தந்த நல்ல தருணங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எரேமியா 31:9 படி ஆண்டவரே ஸ்தோத்திரன் அவர்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி நீங்கள் தகப்பன ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே செம்மையான வழியிலே கர்த்தாவே தண்ணீர்கள் ஆண்டவரே தண்ணீர்கள் உள்ள இடங்களிலே நடத்துவதற்கு கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆலோசனைகளை தந்து நீ நடத்துவீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு அதிசயங்களை செய்து நடத்துவீர் என்று பார்க்கிறோம், அற்புதங்களை செய்து நடத்துவீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுக்கு ஆலோசனையை தாங்க தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆலோசனைகளை தரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆலோசனைகளை தந்து அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் செம்மையான வழியிலே அவர்களை நீர் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிசயங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் அவர்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அப்படியா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அற்புதங்களை ஆண்டவரே நீர் செய்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே இந்த கூடுகையிலே பங்கு பெற்ற எல்லா மக்களையும் நீங்க வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா மக்களையும் நீங்க வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், சரீர ஆத்மீக பலனை தாங்க, தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே அவர்கள் கைட்டு செல்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய போக்கு வரவுகளிலெல்லாம் கர்த்தருடைய கிருபை இருந்து நடத்தட்டும். தீங்கு தீமைகள் பொல்லாப்புகள் பொல்லாங்கன எகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை செம்மையான வழியிலே நீ நடத்தும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரை தொடுவதாக உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இந்த எரேமியா 31 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 9வது வார்த்தையின்படி அவர்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நீர் அவர்களை வழி நடத்தி ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இந்த மாதத்தின் ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய திருச்சபையின் மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய ஸ்தாபனத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தாபனத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களை கர்த்தனை ஆசீர்வதிக்கணும். தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. கன மகிமை துதி எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பரின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா